பிரதமர் மோடியை இந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்தார். என்ன முக்கியமான விஷயம்? முக்கியமாக அரசியலில் இரண்டு துருவங்களாக இருப்பவர்கள் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மாநிலம் மத்திய அரசு என்று இருக்கும்போது சந்திக்கிறார்கள். இதில் என்ன முக்கியத்துவம்? ஸ்டாலின் முதல்ல சொன்ன இது பாத்தீங்கன்னா அவர் சந்தோஷமா இருக்கார். என்ன சொன்னாரு? மீட்டிங் நல்லா நடந்துருச்சு. ஏன்னா நம்ம கேள்விப்படுறது என்னன்னா, இவர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆயிடுவாரு. இது ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் மூலமா வருது. இது இப்ப இப்ப ஸ்டாலினை பொறுத்த மட்டும் என்ன இருக்குன்னா, இதுல ஒரு இது தடங்கல் வரக்கூடாது. ஆளுநர் தரப்பில் இருந்தோ இல்ல மத்திய அரசு தரப்புல இதை இப்ப ராஜ்பவன் இதை நாங்க இஷ்யூ பண்ண மாட்டோம், கம்யூனிகே இஷ்யூ பண்ணல வச்சுக்க, அது பிரச்சனையாகும். அந்த மாதிரி பிரச்சனை கூடாதுன்னு அவர் ஆசைப்படுவாரு. அண்ட் இவ்வளவு பெரிய முக்கிய முடிவு எடுக்கும் பொழுது ஸ்டாலின் கட்டாயமாக ஏதாவது இதை பத்தி பிரதமருக்கு தெரிவித்திருப்பார் என்று நம்பப்படுகிறது. ஒண்ணு நீங்க சொன்னது உதயநிதிக்கு லைன் கிளியர், துணை முதலமைச்சர் ஆவதற்கு. அதாவது பிரதமர் இங்க பாருங்க, அப்ப கூட பாத்தீங்க போன தினம் கூட எப்ப பிரதமர் இவர் ஒரு தினம் அழைப்பிதழ் கொடுத்துட்டு வந்தாரு அந்த யூத் ஃபெஸ்டிவல் போது. பிறகு ஸ்டாலின் உதயநிதி அனுப்பிச்சாரு, போய் மோடி சந்திச்சுட்டு வாங்கன்னு. இவரும் போய் சந்திச்சுட்டு வந்தாரு. அந்த மீட்டிங் நல்லா போச்சு. கல்வி திட்ட விஷயம் கூட பாருங்க, இன்னைக்கு ஸ்டாலின் ஒரு பெரிய பாயிண்ட் அவுத்து விட்டார். என்ன? புது கல்வி திட்டத்தில் இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் நாங்கெல்லாம் அமல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா தவிர்த்து. ஏன்னா 3 மொழி இதை நாங்க எதிர்க்கிறோம், ஆனா மற்ற அம்சங்கள் இருக்குது புது கல்வி திட்டத்தை, அதை நாங்க அப்போ புது கல்வி திட்டத்துல முழுமையாக சரியில்லை, அதை கம்ப்ளீட்டா நாங்க ரிஜெக்ட் பண்றோம்னு சொல்லியிருந்தாரு ஒரு காலகட்டத்தில் ஸ்டாலின். ஆனா இன்னைக்கு அவர் டியூனை மாத்திட்டாரு. இதுல சில நல்ல அம்சங்கள். இதுல பார்த்து என்ன தெரியுதுன்னா, 2 சைடு கொஞ்சம் சிக்னல் மாறுறது. இது பொலிட்டிக்கலா சிக்னிபிகன்ட். வணக்கம் நண்பர்களே. பிரதமரை முதல்வர் ஸ்டாலின் ஏன் சந்தித்தார்? இது வெறும் ஆட்சி தொடர்பான அம்சங்களா, அரசியல் இருக்கிறதா, பின்னணி என்ன? இதை பற்றி பேசுவதற்காக டெல்லியின் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு சேகர் ஐயர். வணக்கம் நிஜந்தன், வணக்கம். பிரதமர் மோடியை இந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்தார். என்ன முக்கியமான விஷயம்? முக்கியமாக அரசியலில் இரண்டு துருவங்களாக இருப்பவர்கள் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மாநிலம் மத்திய அரசு என்று இருக்கும்போது சந்திக்கிறார்கள். இதில் என்ன முக்கியத்துவம்? நீங்கள் முதலில் கூறுவது போல இரண்டும் இருக்கிறது. இதுல அரசியலும் இருக்கிறது, ஆட்சி பற்றியான சில அம்சங்களும் இருக்கிறது. 2024 லோக்சபா பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு என்டிஏ அரசுக்கு தலைமை தாங்கிட்டு இருக்கார் மோடி. ஆனால் பல பார்ட்டிஸுடன் பல தலைவர்களுடன் ஒரு புது உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் இருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு உற்சாகத்திலும் இருக்கிறார். ரெண்டு வித்தியாசம் சொல்லுங்களேன். கட்டாயம், உற்சாகம் ரெண்டு வித்தியாசம் சொல்லு. இல்ல, கட்டாயம்னா என்னன்னா, மேண்டேட் அப்படி இருக்குது. 2024 மேண்டேட் அப்படி இருக்குது. அண்ட் எதிர்கட்சிகள்ல ஸ்டாலின் போல தலைவர்கள் அது உணர்கிறார்கள். இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்தாலும் இப்போதைக்கு இந்த அரசுக்கு ஆபத்து கிடையாது. தொடர்ந்து 5 ஆண்டு காலம் இந்த அரசு நீடிக்க போகுது. அண்ட் பிரதமர் மோடிக்கு இருக்கிற செல்வாக்கு பார்த்தீங்கன்னா, தேசிய அளவிலும் சரி உலக அளவில் சென்று எந்த விதமாக குறையவில்லை. சீட்டு குறைந்திருக்கலாம் பிஜேபிக்கு, ஆனால் இன்று ஆட்சி என்டிஏ ஆட்சி, அதிலும் பிஜேபிக்கு 240 இருக்கிறது. இவ்வளவு சீட்டு காங்கிரஸ்க்கே இருந்தது இல்லை, யூபிஏ 1லயும் சரி யூபிஏ 2லயும் சரி. அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசு ஒரு நிரந்தர அரசு. இந்த 5 ஆண்டு காலம் ஒன்றும் பெருசா இதை உடனே கவுந்து போயிடும் மாதிரி முதல்ல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எதிர்கட்சி தலைவர்கள். ராகுல் காந்தியா இருக்கட்டும், ஸ்டாலின் கூட பல முறை சொல்லியிருக்காரு, இது எத்தனை நாள் ஓடுமோ தெரியாது. ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா, அதே நேரத்தில் பிரதமர் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா பர்சனல் ரிலேஷன்ஸ், அதாவது அதை எப்போதுமே நல்லா வச்சுக்க இது பண்ணுவாரு. இப்ப சமீபத்தில் கலைஞரோட 100ஆண்டு விழாக்கு மத்திய அரசு இந்த 2 நாணயம் போட்டது. பிறகு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு மனசுல ஒரு சரி, நல்ல நம்ம ஒரு இது கொடுக்கணும், நல்ல, ஏன்னா சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் நல்ல இது இருக்கணும். ஸோ ஆகையால் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சந்திப்பு பிறகு ஸ்டாலின் முதல்ல சொன்ன இது பாத்தீங்கன்னா அவர் சந்தோஷமா இருக்கார். என்ன சொன்னாரு? மீட்டிங் நல்லா நடந்துருச்சு. ஏன்னா நம்ம கேள்விப்படுறது என்னன்னா, 40 மணி நேரம் இந்த மீட்டிங் இருந்தது. இதுல 40 நிமிஷம். அந்த 40 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா முதல்ல இவங்க எல்லாரும் இருப்பாங்க.
அதாவது டிஆர் பாலு இருந்தாங்க, கனிமொழி இருந்தாங்க, இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 to 1 பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. ஏன்னா 1 to 1 இல்லாம இருக்கவே இருக்காது. அது என்ன 2 பேர் பேசினாங்க 2 பேருக்கு தெரியும். ஆனா ஒண்ணு நிச்சயங்க, ஸ்டாலின் வெளியில வந்த பிறகு அவரோட ரியாக்ஷன்ல இருந்து என்ன பார்க்குறீங்க? இனிமையான சந்திப்பு, நல்ல சந்திப்பு. ஹாப்பி, ஆனா இந்த மகிழ்ச்சியா ஆனா இருக்கு, கூட மகிழ்ச்சி, இல்ல அதுவே மகிழ்ச்சியா இருக்காரு. மகிழ்ச்சியா இருக்காரு. அப்ப மகிழ்ச்சியா இருக்காருன்னா சில விஷயம் பேசியிருக்காரு. அந்த மேட்டர் வெறும் சென்னை மெட்ரோவா இருக்காது. அந்த மேட்டர் வெறும் இந்திய நம்ம மீனவர்கள பத்தி இருக்காது. இல்ல கல்வி திட்டத்துக்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதி உதவி பத்தி இருக்காது. அதுக்கும் மேல சில விஷயம் இருக்கு. என்ன விஷயமா இருக்கும்? இப்ப சொல்லுங்க. சமீப காலகட்டத்துல என்ன பேசிட்டு இருக்காங்க? இவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆயிடுவாரு. அப்படின்னு அது ஒரு மேட்டர். 2வது மேட்டர் என்ன இது பண்றாரு? இதுல ஏதாவது கவர்னர் சிக்கல் ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா துணை முதலமைச்சர்ங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் இல்ல. இது வந்து அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா, ஓத்து கூட அப்ப கூட எடுத்திருந்தாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. விபிசி பிரதமர் ஆனபோது தேவிலால் கூட தன்னை துணை பிரதமர் சொல்லி ஓத்து பிரதமர். எடுத்தாரு. துணை பிரதமர். ஆனா அது கான்ஸ்டிடியூஷன்ல இது கிடையாது. ஓத்துல அது கிடையாது. ஓத்துல நீங்க பிரைம் மினிஸ்டர், அப்புறம் மெம்பர் ஆஃப் த கவுன்சில் மினிஸ்டர். ஆஃப் மினிஸ்டர்ஸ், மினிஸ்டர், கேபினெட் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், டெப்டி மினிஸ்டர், இப்படிதான் இருக்குது. ஆனா இருந்தும் அது யாரும் கொஸ்டின் பண்றது இல்ல. சரி ஓத்த எடுத்துக்கிறாங்க. ஆனா பட் இது ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் மூலமா வருது. இது இப்ப இப்ப ஸ்டாலினை பொறுத்த மட்டும் என்ன இருக்குன்னா, இதுல ஒரு இது தடங்கல் வரக்கூடாது. ஆளுநர் தரப்பில் இருந்தோ இல்ல மத்திய அரசு தரப்புல இதை வந்து இப்ப ராஜ்பவன் இதை நாங்க இஷ்யூ பண்ண மாட்டோம், கம்யூனிகே இஷ்யூ பண்ணல வச்சுக்க, அது பிரச்சனை ஆகும். அந்த மாதிரி பிரச்சனை கூடாதுன்னு அவர் ஆசைப்படுவாரு. அண்ட் இவ்வளவு பெரிய முக்கிய முடிவு எடுக்கும் பொழுது ஸ்டாலின் கட்டாயமாக ஏதாவது இதை பத்தி பிரதமருக்கு தெரிவித்திருப்பார் என்று நம்பப்படுகிறது. ஒரு கர்ட்டசியா. இது கிடையாது, பிரதமர் அனுமதி இல்ல. ஆனா இந்த மாதிரி நான் ஒரு முடிவு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. இது ஒண்ணு. 2வது பாருங்க, எப்பெல்லாம் வெளிநாட்டு பயணம் போயிட்டு வந்துட்டு ஸ்டாலின் சந்திச்சிருக்காரு, இல்ல போறதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்காரு. இப்ப தமிழ்நாட்டுல எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது, ஸ்டாலின் என்ன சொன்னாரு? நீங்க எதிர்பார்க்கிறது கட்டாயம் நடக்கும். அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா என்னன்னா ஒரு பெரிய முடிவு எடுக்க போறாரு. இதை தவிர்த்து இப்ப அமைச்சரவையில மாற்றங்கள் வரப்போறதுன்னு வேற பேசிட்டு இருக்காங்க. 30ஆம் தேதி வாக்குல இருக்கும் அப்படின்னு பேசப்படுகிறது. இந்த சூழ்நிலையில பார்க்கும் பொழுது இவர் பிரதமர் கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அது பிரதமரோட ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு இவர் குஷியா வந்திருக்கார். ஒண்ணு நீங்க சொன்னது உதயநிதிக்கு லைன் கிளியர், துணை முதலமைச்சர் ஆவதற்கு. அதாவது அதுல பிரச்சனை வராது. பிரதமர் இங்க பாருங்க, அப்ப கூட பாத்தீங்க போன தரம் கூட எப்போ பிரதமர் இவர் ஒரு தினம் அழைப்பிதழ் கொடுத்துட்டு வந்தாரு அந்த யூத் ஃபெஸ்டிவல் போது. பிறகு ஸ்டாலின் உதயநிதி அனுப்பிச்சாரு, போய் மோதி சந்திச்சுட்டு வாங்கன்னு. இவரும் போய் சந்திச்சுட்டு வந்தாரு. அந்த மீட்டிங் நல்லா போச்சு. 1 to 1ல பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி எப்போதுமே நல்ல மீட்டிங் இருக்கும். அதுல எப்போதுமே அரசியல் வேற விஷயம். இப்ப அரசியல் பாருங்க, போர்க்களம், தேர்தல்ங்கிறது போர்க்களம். போர்க்களத்தில் ஆக வேண்டியது ஆயிடுச்சு. இப்ப அடுத்த பெரிய சேலஞ்ச் வந்து 2026. அதுக்குள்ளால அரசியல் ரொம்ப மாற்றம் ஏற்பட்டுருது. கூடவே தமிழ்நாட்டில் சில மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. என்ன? இன்று டிஎம்கே தலைமையில் இருக்கிற கூட்டணியில சில கட்சிகளும் சரி, தலைவர்களும் சரி, அவங்க கொஞ்சம் மசில் பிளெக்சிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அது திருமாவளவனா இருக்கட்டும், இல்ல காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், ஒரு இது இருக்கு. அதனால அங்கேயும் கொஞ்சம் அப்படியே ஒரு கெமிஸ்ட்ரி மாறுற மாதிரி இருக்கு. அதுக்காக பெரிய மாற்றம் வந்துடும் நான் சொல்லல. அதுக்காக கூட்டணி உடைந்து போயிட போறது அப்படிலாம் சொல்லல. பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் அரசியல் ரீதியாக எந்த வர கூட்டணி தேர்தல் முன்பு வராது. இதுல சந்தேகமே இருக்க வேண்டாம். ஆனா அதே நேரத்தில் எல்லாருமே எதிர்காலத்துக்கு ஒரு விண்டோ திறந்து வச்சுப்பாங்க. அண்ட் ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு? பாருங்க, இப்போ இன்னும் 2 ஆண்டு காலம் இருக்குது. இது 24, 26. இன்னும் இந்த 2 ஆண்டு காலத்துல பல திட்டங்களை நிறைவேற்றணும், பல அச்சீவ்மெண்ட்ஸ் காமிக்கணும், சில வளர்ச்சி திட்டங்கள் நல்லா போகணும். இதுக்கு மத்திய அரசோட ஒத்துழைப்பு தேவை. அண்ட் பினராயி விஜயன் கண்டுபிடித்த மாதிரி என்னன்னா, நீங்க சிஎம் அண்ட் பிஎம் டீல் பண்ணும் பொழுது பிரதமர் கிட்ட பிரச்சனை வராது. இத மோடியே பினராயி விஜயன் சொல்லியிருக்காரு. நீங்க வளர்ச்சி திட்டம் எடுத்துட்டு வாங்க, நான் இங்க பண்றேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதனால சென்னை மெட்ரோ 2வது ஃபேஸ் இருக்கு பாருங்க. முதல்ல அது அதாவது மாநில அரசே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதுல 2020ல அமித்ஷா வந்து அதை
இது பண்ணாரு, நடுக்கல் நாட்டினாரு, ஃபவுண்டேஷன் வச்சாரு. ஆனா அது ஸ்டேட் ப்ராஜெக்ட்னு போச்சு. இப்ப ஸ்டேட் ப்ராஜெக்ட சென்டர் நிதி உதவி கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கை. அதுல நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க, இது ஸ்டேட் ப்ராஜெக்ட், ஆனா இல்லாட்டி கூட நாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஆல்ரெடி 72,000 கோடி ப்ராஜெக்ட்ல 32,000க்கு நாங்க வழி பண்ணியிருக்கோம். அதுல 6,000 கோடிக்கு ஆல்ரெடி அவங்கள்ட்ட இருக்குது. அதை இன்னும் தமிழ்நாடு அரசு உபயோகப்படுத்தின மாதிரி தெரியல. பட் அதே நேரத்துல மெட்ரோ மாதிரி மேட்டர் நீங்க பிரதமர்கிட்ட சொன்னீங்கன்னா, பிரதமர் மோடி எப்போதுமே மெட்ரோ ப்ராஜெக்டுக்கெல்லாம் ரொம்ப ஆவலுடன் இருப்பார். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளரணும் தமிழ்நாட்டில் உள்பட. ஒரு நல்ல ஸ்கீம் கொண்டு வரீங்க, எங்களுக்கு ஹெல்ப் தேவை, இதுல அரசியல் இல்லாம அப்ரோச் பண்ணீங்கன்னா பிரதமர் சைட்ல இருந்து கட்டாயமாக பாசிட்டிவ் இது இருக்கும். அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர் நம்ம ஸ்டாலின் பத்திரிகையாளர்கிட்ட சொன்ன மாதிரி அவர் எக்ஸாமின் பண்ணுவாரு. அது ஒண்ணு. 2வது மேட்டர் நீங்க எடுத்துக்கங்க, மீனவர்கள் பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா, பாராளுமன்ற தேர்தல் முன்னாடி கச்சத்தீவை பத்தி பேசப்பட்டது. ஏதாவது இந்தியா முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம் கச்சத்தீவுல, அதாவது கச்சத்தீவு மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பி வர வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. இன்னொன்னு என்னன்னா, நம்ம மீனவர்களுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து தொல்லை இருக்கக்கூடாது. இப்ப அந்த இடத்துல ஒரு புது கவர்மெண்ட் பிரசிடென்ட் வந்தாச்சு, புது பிரைம் மினிஸ்டர் வந்தாச்சு. இப்ப அடுத்து பாராளுமன்ற தேர்தல் இலங்கையில் நடக்க போகுது. இதுல பாத்தீங்கன்னா, அந்த இவர் நம்பர் திசநாயக இந்தியா வந்துட்டு போனாரு பிப்ரவரியில. ஆல்ரெடி நம்ம நம்ம வெளியுறவு மந்திரி அமைச்சர் ஜெய்சங்கருடன் எல்லாம் பேசிட்டு போயிருக்கார். இந்தியன் தலைவர் கூட கான்டாக்ட்ஸ் இருக்கு அவருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க அவர் மார்க்சிஸ்ட் தலைவர், ப்ரோ சைனா. அப்படி கிடையாது. இந்தியா எக்கச்சக்கமா கொடுத்துருக்கு. $5 பில்லியன் நம்ம உதவி கொடுத்துருக்கோம் ஸ்ரீலங்காக்கு, பொருளாதார இதுக்கு. அதனால மார்க்சிஸ்ட் தலைவர் வந்துட்டாரு, அதனால ஒரே சைனா பக்கம் போவான்னு ஒரு அனலிசிஸ் அப்படி இருக்காதுங்க. சோ அதனால புது இது வந்த பிறகு இத இந்த பிரச்சனை மீனவர்களை பத்தி பிரச்சனை மோடி பல முறை இதை சொல்லியிருக்காரு. இதை ஒரு இதுல இது தொடர்ந்து இப்படி இருக்கக்கூடாது. அதனால பாத்தீங்கன்னா ஆட்சி சம்பந்தமான மேட்டர்ல ஒரு பாசிட்டிவ் வரும்னு எனக்கு தோணுது. அரசியல் முக்கியம் இல்ல. சொல்லுங்க. அதுல கொஞ்சம் சிக்கலா இருக்கிறது கல்வி திட்ட விஷயம். கல்வி திட்ட விஷயம் கூட பாருங்க, இன்னைக்கு ஸ்டாலின் ஒரு பெரிய பாயிண்ட் அவுத்து விட்டார். என்ன, புது கல்வி திட்டத்தில் இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் நாங்கெல்லாம் அமல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா தவிர்த்து. ஏன்னா 3 மொழி இதை நாங்க எதிர்க்கிறோம். ஆனா மற்ற அம்சங்கள் இருக்குது புது கல்வி திட்டத்தை, அதை நாங்க அப்போ புது கல்வி திட்டத்துல முழுமையாக சரியில்லை, அதை கம்ப்ளீட்டா நாங்க ரிஜெக்ட் பண்றோம்னு சொல்லியிருந்தாரு ஒரு காலகட்டத்தில் ஸ்டாலின். ஆனா இன்னைக்கு அவர் டியூனை மாத்திட்டாரு. இதுல சில நல்ல அம்சங்கள். சோ இதுல பார்த்து என்ன தெரியுதுன்னா, 2 சைடு கொஞ்சம் சிக்னல் மாறுறது. இது பொலிட்டிக்கலா சிக்னிபிகன்ட்.